நேயர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறையை சமாளிக்கும் வழி குறித்த தகவலை தெரிந்து கொள்ளலாம். விவசாயிகள் சாகுபடி செய்து வரும் பயிர்களுடன் தீவன தாவரங்கள், புதர்கள், புல் மற்றும் இதர கால்நடை தீவனங்களை இணைத்து பயிர் செய்தால் நிலத்தின் மண் வளம் மற்றும் செழிப்பையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். இந்த வகை சாகுபடி வழக்கமான பயிர்களில் இருந்து லாபம் தருவதுடன் கால்நடைகளுக்கு தீவனங்களை தரும். இதுபோல் நிலத்தின் மொத்த உற்பத்தியை பெருக்கும் முறையை வேளாண் காடு என்று கூறலாம். பொதுவாக இந்த வேளாண் காடுகளை பயிர் அடிப்படையில் தீவன உற்பத்தி, எரிபொருள் உற்பத்தி, மண்வள பாதுகாப்பு, காற்று தடை என்பதன் அடிப்படையிலும், சமூக மற்றும் பொருளாதார அடிப்படையில் குறைந்த இடுபொருள் முதலீட்டு காடுகள், சுற்றுச்சூழல் வளம், மழை அளவு, தட்பவெப்பம், மண்ணின் தன்மை என்ற அடிப்படையில் பிரிக்கலாம். அதாவது இந்த வேளாண் காடுகளின் அமைப்பில் இருந்து நாம் வாழும் பகுதிக்கு ஏற்றவாறு உருவாக்கலாம். இந்த வேளாண் காடுகளை அமைத்தால் பருவமழை சரியாக பெய்யாத நிலையில் கூட கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை நாம் பெறலாம். வேளாண் காடுகளில் சூபா புல் மரம், கிளைசிரிடியா, கொடுக்கா புலி, அகத்தி, பூவரசு, வாகை, கல்யாண முருங்கை, வன்னி மரம், வேம்பு, சிவப்பு மந்தாரை ஆகிய மரங்களை வளர்க்கலாம். இந்த மரங்களில் இருந்து ஆண்டு முழுவதும் புரதம் செறிந்த நன்கு செரிக்கக்கூடிய சத்தான தழைகள் மற்றும் காய்களையும் பெற்று கால்நடைகளுக்கு உணவாக அளித்து உற்பத்தியை பெருக்கலாம். என நேயர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.